நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த புராணம் சொல்றவர் நான் சொல்ற மாதிரி இந்த விஷயங்களை அன்னைக்கு எடுத்து சொன்னார். புண்டரீகன் அதை கேட்டுட்டு இருந்தானா, அவனுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, ஆஹா நமக்கு பாரத தேசத்துல பிறவி கிடைச்சிருக்கு. அவரோ சொல்றார், ஜென்மா எடுத்தவர் ஜென்மாவில் ஒரு தரமாவது காசிக்கு போகணும், கங்கையில குளிக்கணும். எந்த ஒரு க்ஷேத்திரங்களுடைய சிகரமா இருக்கக்கூடிய காசி நம்முடைய பாரத தேசத்துல இருக்கு. நதிகளில் உயர்ந்த நதியா இருக்கக்கூடிய கங்கை பாரத தேசத்துல இருக்கு. கங்கை ஹரித்வார் ரிஷிகேஷ்ல இருந்தா கூட காசியில் இருக்கும் பொழுது அதுக்கு விசேஷம் ஜாஸ்தி. என்னன்னா, க்ஷேத்திரத்திலையும் சிறந்த க்ஷேத்திரம், நதிகள்லையும் சிறந்த நதி, ரெண்டும் சேர்ற இடமா இருக்கிறதுனால காசி கங்கா. அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணினாலும் காசியில ஸ்நானம் பண்ணணும். சப்த மோட்சபுரியில சிகரமானது காசி, சப்த நதியில உயர்ந்தது கங்கை. அந்த கங்கையும் காசியும் சேரக்கூடிய இடத்துல ஒரு தரமாவது ஜென்மாவில் போய் நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டாமா? நாம பாபம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட இந்திரியங்கள் இழுத்துட்டு போயிடுறது, ஏதோ தப்பு பண்ணிடுறோம். அந்த தப்புக்கு ஒரு பிராயச்சித்தமா மகர்ஷிகள் வச்சிருக்கும் பொழுது அதை போய் நாம பண்ணக்கூடாதா? அதெல்லாம் தோன்றது அவனுக்கு. அதனால கதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு மனைவி இருக்கா, வயசான அம்மா அப்பா இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கு. மெதுவாக என்ன பண்ணினா, ரொம்ப அப்படி டல்லாக உட்காந்துட்டு இருந்தான், ஏதோ யோசிச்சுட்டு இருந்தான். அவன் மனைவி வந்து கேட்டா, என்ன ஒரு மாதிரியா இருக்கேள் இன்னைக்கு? எப்பயுமே இப்படி இருக்க மாட்டேலே, நீங்கள் கலகலன்னு இருப்பேல, என்ன இப்படி இருக்கேள்? இல்லை, இன்னைக்கு ஒரு புராணம் சொல்கிறவருடைய கதைக்கு போனேன். கதைக்கு போனால் நல்ல விஷயங்கள் தானே சொல்லியிருப்பார். அது கேட்டுட்டு நீங்கள் உற்சாகமானா இருப்பேள், ஏன் இப்படி டல்லாக இருக்கேள்? ஒன்றும் இல்லை, அவர் சொன்னார், மனித பிறவி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாம், அதுவும் பாரத தேசத்தில் கிடைக்கிறது கஷ்டமாம். அப்படி கிடைச்சும் ஒருத்தன் ஒரு தரமாவது ஜென்மாவிலே காசி போய் கங்கையில் ஸ்நானம் பண்ண வேண்டாமான்னு கேட்டார். அதை சொன்னதுலேருந்து எனக்கு என்னவோ திரும்பி திரும்பி காசிக்கு போகணும், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும்னு தோன்றது. மனைவியை பார்த்து சொல்கிறா, நான் வேணா போயிட்டு வந்துடுறேன், நீ வயசான அம்மா அப்பா உன்னுடைய மாமியார் மாமனாரை பார்த்துக்கிறியா, குழந்தைகளை பார்த்துக்கிறியா? அவள் சொல்கிறா, என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? காசி இருக்குது, எங்கே இருக்குது? நாம் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? நீங்கள் நடந்து நடந்து தான் போகணும். எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இது மாதிரி பாலங்கள் எல்லாம் கிடையாது. நிறையா பாலைவன பிரதேசங்கள் இருக்கும். நல்ல வெள்ளம் போச்சுன்னா அப்படியே அந்த ஊரில் தங்கிட வேண்டியது தான். வெள்ளம் வடிஞ்சாதான் நம்ம பயணத்தை தொடர்ந்து பண்ண முடியும். போக்குவரத்து வசதிகளும் இப்படி கிடையாது. இன்றைக்கு கூட நீங்கள் பார்ப்பேல், யாராவது காசிக்கு போயிட்டு வந்தால் நம்ம அவளை நமஸ்காரம் பண்ணுவோம். ஏன்னா காசிக்கு போனால் திரும்பி வரதே சொல்ல முடியாது. அந்த காலத்தில் போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கணும். அங்கே ஒரு மகாகணபதி இருக்கார். அந்த உகந்த விநாயகர்னு சொல்லக்கூடிய பிள்ளையாரை சேவிச்சுட்டு நவபாஷாணத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதன் சொல்லக்கூடிய கடலடைத்த பெருமாளை தரிசனம் பண்ணி பக்கத்தில் அந்த தர்பசைனத்தில் இருக்கக்கூடிய ராமரை பார்த்துட்டு ராமேஸ்வரத்தில் போய் அந்த கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற பர்வதத்தில் இன்றைக்கும் சிரஞ்சீவியா அனுமார் இருந்துட்டே இருக்கார். அந்த பர்வதத்தை சேவிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் சேத்துல ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணி அந்த ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கிருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கணும். அந்த மண் எடுத்துட்டு நேர கிளம்பி அலகாபாத்தில் போய் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்றும் சேரக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணி காசிக்கு போய், காசிக்கு வாரா அசி அப்படின்னா வாராங்கிற ஒரு நதியும் அசிங்கிற ஒரு நதியும் ரெண்டும் கங்கையில் சேர்றதுனாலே அதுக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு வாரணாசி அப்படின்னு பேர். அந்த வாரணாசியில் விஸ்வநாதர், அன்னபூரணி, விசாலாட்சி, டுண்டி கணபதி, கால பைரவர்,
அங்க இருக்கக்கூடிய சோழி அம்மன், வியாச காசி, இதெல்லாம் தரிசனம் பண்ணினாதான் காசி யாத்திரை பூர்த்தி ஆகிறது. பித்ருக்களுக்கு கர்மா பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் அங்கிருந்து கயாவில் போய் அக்ஷய வடத்துல பிண்டங்கள் போட்டுட்டு திரும்பி காசி வந்து அந்த கங்கையினுடைய இந்த மண் எடுத்துட்டு வந்தாரே ராமேஸ்வரத்திலிருந்து, அதை அங்கிருந்து அந்த அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் கரைச்சிட்டு அங்கிருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணினாதான் ஒரு காசி யாத்திரை கம்ப்ளீட் ஆகுது. அப்போதான் காசி யாத்திரை பூர்த்தி. யாத்திரைன்னா நம்ம பண்ணுறது இல்லை, அதுக்கெல்லாம் அப்படி தான் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, இப்படி தான் பண்ணணும்னு வச்சுருக்கா. இவர் இப்போ மனைவி சொல்கிறா, நீங்கள் என்ன விளையாட்டாக நினச்சின்னு இருக்க, காசி போயிட்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, இது நடக்கிற காரியம் இல்லை, பேசாமல் இருங்கோ. இல்லை எனக்கு போகணும்னு தோன்றது, உங்கள் அப்பா அம்மா உத்தரவு கொடுத்தா நீங்கள் போயிட்டு வாங்க. கார்த்தாலும் எழுந்துட்டு வயசான அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறான். என்னடா குழந்தை என்ன விஷயம்? இந்த மாதிரி நேற்றுக்கு ஒரு புராணத்துக்கு போனேன். என்ன சொன்னார்? இது காசி போகணுமா, கங்கையில் குளிக்கணுமா, இல்லைன்னா மனித பிறவியே வீணா போயிடுமா? அப்படியா? ஆமாம் தெரியுமே எனக்கு. அதனால நான் போயிட்டேன். என்னது, வயசான அம்மா அப்பாவை எங்களை விட்டுட்டு நீ போறியா? ஏண்டா, ஒரு குழந்தை புத்திரன்னு பெற்றெடுக்கிறதே எதுக்காகன்னா அந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பிராணன் போகும் பொழுது அந்த பையனுடைய மடியில் போகணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். புத்திரன்கிறதே அதுக்காகத்தான். அந்த புத்திரன் அக்னி சம்ஸ்காரம் பண்ணினாதான் அந்த பித்ருக்களை போய் சேரும். யாரோ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு புத்திரன் இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் நெருப்பு போடுறேன்னா இவர் இங்கே போடலாம். ஆனால் அவர் பண்ணுற காரியம் அந்த பித்ருக்கள் அங்கே ஏற்றுக்க மாட்டா. அவர்களுக்கு ஒரு சம்பந்தம், அவனுக்கும் இவனுக்கு ரத்த சம்பந்தம் இருந்தாதான் அவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அவரை போய் சேரும், இல்லைன்னா சேராது. எங்களுக்கோ வயசாக எடுத்து நீ கிளம்பி போனா என்றைக்கு வருவேன்னு தெரியாதே, அதுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுத்துனா என்ன பண்ணுறது? அதோட உனக்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் பொழுது குழந்தை எங்களுக்கு இருக்காதாடா? நீயே சின்ன பையன், நீ என்னைக்கு வேணாலும் போய்க்கலாம், எங்களுக்கு வயசாக எடுத்து சீக்கிரம் போயிட்டு வந்தாதானே நல்லது. நானும் உங்க கூட கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் பார்த்தான், என்னடா அது, நம்ம கங்கைக்கு கிளம்பலான்னு பார்த்தா வயசான அம்மா அப்பா கிளம்புறேங்கிறாளே. அடுத்து மனைவிட்ட சொன்னா, நீ அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னேன், நான் அவர்களை கேட்டு அவர்களும் கூட வரேங்கிறா, அழிச்சுட்டு போகிறேன். அவ சொல்றா, அப்ப நான் மட்டும் இங்கே எப்படி தனியாக உட்காந்துட்டு இருப்பேன், என்னையும் கூப்பிட்டுட்டு போங்கோ. அவளும் கிளம்பினா, குழந்தைகளும் கிளம்பிட்டு இப்படி கிளம்பி. இந்த காலத்தில் ரயில் பிளேன் இருந்தாலே தீர்த்த யாத்திரை எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் உங்களுக்கு. அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, நடந்தோ ஏதாவது வண்டியில் தான் போகணும். நதிகள் வரும், கிளைமேட் மாறிண்டே இருக்கும், மறுபூமி இருக்கும், காடுகள் இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம், லாட்ஜ் எல்லாம் இருக்காது, அங்கங்கே சத்திரம் இருக்கும், வீட்டில் திண்ணை இருக்கும், இப்படி தான் போகணும். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போகும்பொழுது ஒரு குட்டி குழந்தை, அவனோட குழந்தை, அப்பா காலை வலிக்கிறது அப்படின்னு அவனை தூக்கி வச்சுப்பான். கொஞ்சம் தூரம் போன உடனே அவள் அம்மா சொல்கிறா, ஏதோ தெரியாதனமாக கிளம்பி வந்துட்டேன் போல இருக்குடா, ஆசைப்பட்டுண்டு, ஆனால் என் கால்லாம் வலிக்கிறதுடா, முடியலடா, நம்ம வேணால் திரும்பி போயிடலாமா, இது திரும்பி போகிற தூரம்லாம் இல்லைம்மா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அவள் அப்போ ஆரம்பிக்கிறார். குழந்தை அவள் சொல்லிட்டா, நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன்டா, எனக்கும் கை கால்லாம் வலிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவருக்கும் ரொம்ப முடியலை. இவன் பார்த்தா ஒரு பெரிய கட்டை அப்படி தோளில் கட்டிண்டு, இந்த பக்கம் ஒரு கூடை, அந்த பக்கம் ஒரு கூடை, அதில் அப்பா அம்மா 2 பேரையும் தூக்கிண்டு இப்படி நடந்து போகிறான். கொஞ்ச நாளை குழந்தைய இந்த பக்கம் தூக்கிப்பான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 எப்படியோ காசிக்கு போக கிளம்பினவன் இந்த ஊருக்கு வந்துட்டான். இப்போ நாம் எந்த ஊரில் உட்கார்ந்துட்டு இருக்கோமோ அந்த பண்டரிபுரம் வந்துட்டான். இந்த சந்திரபாகா நதிக்கரைக்கு வந்துட்டான், பீமா நதிக்கரைக்கு. பீமா நதிக்கரைக்கு அவன் வந்து சேரும் பொழுது அவனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போய்டுறது, தள்ளாமையாக போய்டுறது. அதனால சின்னதாக ஒரு குடிசை போட்டுட்டான் இந்த சந்திரபாகா நதிக்கரையில். குடிசை போட்டுட்டு அவள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தேவலையாகட்டும், அப்புறம் மேலே தொடர்ந்து யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் ஒரு மகரிஷி இருக்கார். அந்த மகரிஷிக்கு என்ன பேருனா குக்கூட மகரிஷி அப்படின்னு பேர். குக்கூட மகரிஷின்னு ஏன் பேர் அப்படின்னா, நம்ம ஆசனங்கள் போட்டுட்டு உட்கார்றோம் இல்லையா, அதில் 64 ஆசனங்கள் முக்கியமான ஆசனம்.
எல்லாருமே சாதாரணமாக கீழே உட்காந்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு சுகாசனம் அப்படின்னு பேரு. இந்த காலையும் அப்படி காலையும் மாற்றி போட்டுண்டா பத்மாசனம்னு பேரு. அந்த பத்மாசனத்தில் காலை திருப்பினோமானால் பந்த பத்மாசனம் அப்படின்னு பேரு. காலை இப்படி தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்தா வீராசனம் அப்படின்னு பேரு. காஞ்சிபுரத்தில் நீங்கள்லாம் காமாட்சி பார்த்துருப்பேலே, அந்த காமாட்சி உட்கார்ந்து இருக்காளே அது ஒரு ஆசனம். இப்படி இருக்கும், 2 காலுடைய உள்ளங்காலுடைய நுனியும் இப்படி இருக்கும். அது மாதிரி திருவாரூர்ல கமலாம்பா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரு கால் மேல ஒரு காலை தூக்கி போட்டு உட்கார்ந்து இருப்பா, அது ஒரு ஆசனம். சோளிங்கர்ல நரசிம்மரை பார்த்தா இப்படி உட்கார்ந்து இருப்பார், அது ஒரு ஆசனம். இந்த ஆசனங்கள்ல தான் தெய்வங்களே உட்கார்ந்து இருக்கு. நரசிம்மர் ஒரு யோகாசனத்தில் இப்படி உட்கார்ந்து இருப்பார். அதே மாதிரி தான் சபரிமலையிலையும் ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கார், அது ஒரு யோகா ஆசனம். அது காஞ்சிபுரத்தில் காமாட்சியும் அப்படிதான். நீங்க பார்த்தா சப்பளங்கால் இப்படி இல்லை, 2 காலோடைய நுனியும் இப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் பேர் இருக்கு. ஒவ்வொரு ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கா இல்லையா, அது மாதிரி மயில் மாதிரி உட்கார்ற ஆசனத்துக்கு மயூராசனம் அப்படின்னு பேரு. மயூராசனம்ங்கிறது ஒரு ஆசனம். ஒருத்தன் வந்து படுத்துட்டு செத்து போன பொணம் மாதிரி இருந்தானால் சவாசனம் அப்படின்னு பேரு. அது மாதிரி கோழி மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு குக்கூடாசனம்னு பேரு. இங்க இருக்கார மகரிஷி, அந்த குக்கூடாசனம் ரொம்ப கஷ்டம். அவன் வரும்பொழுது, புண்டரீகன் வரும்பொழுது இங்க ஒரு மகரிஷி இருந்தாரு, அந்த குக்கூட ஆசனத்துல உட்கார்றதுல ரொம்ப கெட்டிக்காரர் அவர். நம்மளால ஒரு காலை ஒரே மாதிரியே ரொம்ப நாள் உட்கார முடியாது இல்லையா, அவர் மாற்றி மாற்றி உட்கார்றது இல்லையா. அதில் குக்கூட ஆசனங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆசனம். அந்த ஆசனத்தில் பட்டுன்னு உட்கார்ந்துருவார், மணிக்கணக்காக உட்காருவார். இந்த குக்கூட ஆசனம்னு இந்த ஆசனத்தை பற்றி சொல்லும் பொழுது காஞ்சி பெரிய பெரியவாளை பற்றி ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அதை சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னுட்டா, பெரிய பெரியவாளை ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தார் தன்னுடைய வீட்டுக்கு. அவருடைய காலத்தில் அவருக்கு பெரிய பெரியவாள்கிட்ட பக்தி இருந்தாலும் ஒரு விஷமம், ஒரு குறும்புத்தனம் அவர்கிட்ட இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கா. பெரிய பெரியவா நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவருக்கு நாம ஒரு ஆசனம் கொடுக்க போறா இல்லையா, அவள் அடுத்துட்டு வருவா இல்லையா கூட சிஷ்யால், அதுக்கு மேலே ஒரு ஆசனம் போட்டுட்டு தான் உட்காரணும்னு ஆசைப்பட்டார். அதாவது அவர்களெல்லாம் என்ன எடுத்துட்டு வருவா, அவர் உட்காரத்துக்கு ஒரு பீடம் எடுத்துட்டு வருவாரா, பலகா எடுத்துட்டு வருவாளா, தர்பாசனம் எடுத்துட்டு வருவாளா, எந்த ஒரு ஆசனத்தில் பெரிய பெரியவரை உட்கார போறாரோ அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு போட்டுட்டு தான் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் யாருக்கும் அதை சொல்லலை. பெரிய பெரியவருக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே தனக்கு வந்த எல்லா ஆசனத்தையும் தள்ளிட்டு குக்கூட ஆசனம்னு இந்த ஆசனம் போட்டுட்டு உட்காந்துட்டார் அவர். இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆசனம். அவரால் போட முடியாதனால அவர் பேந்த முழிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த ஆசனத்தில் மணிக்கணக்காக உட்கார்ந்தார். அந்த குக்கூட ஆசனத்தை போடுறதுல இந்த மகரிஷி ரொம்ப கெட்டிக்காரர். அதிலிருந்து தபஸ் பண்ணினதுனால இவருக்கு ஒரு பேரே வந்துடுத்து, குக்கூட மகரிஷின்னு பேரு. அந்த குக்கூட மகரிஷி என்ன பண்ணினார் அப்படின்னா, அப்படியே சந்திரபாகா அந்த பீமா நதிக்கு ஸ்நானத்துக்கு வருவார் இல்லையா, வரும்பொழுது பார்க்குறார், இது இங்கே புதுசாக ஒருத்தர் குடிசை போட்டிருக்காளே, வயசான யாரோ இருக்காளே, ஒரு பொண்ணு இருக்காளே, குழந்தைகள்லாம் இருக்கே, யாரோ ஒரு பையன் அடிக்கடி இந்த தீர்த்தத்துக்கு போய் ஏதோ தீர்த்தம் எடுத்துட்டு வரானே. ஒரு நாளைக்கு அந்த புண்டரீகனை பார்த்து கூப்பிடுறாரு, இங்கே வாப்பா. யாரு நீ? புண்டரீகன். எந்த ஊர்? எனக்கு வந்து இந்த தென்னிந்தியா பக்கம். எங்கே போயின்னு இருக்க? நான் வந்து காசிக்கு கிளம்பினேன். கூட யார் வந்திருக்கா? அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள். எதுக்காக காசிக்கு கிளம்பினேன்? ஒரு நாளைக்கு ஒரு உபன்யாசம் கேட்டேன்னா அவர் சொன்னாரா, அந்த ஆசையில் கிளம்பிட்டேன், வந்துட்டேன், ஆனால் முடியலை, அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியல, மனைவிக்கு முடியல, குழந்தைக்கு முடியல, இங்கே டென்ட்டு போட்டிருக்கேன், இதெல்லாம் தேவலை ஆயிடுத்து, அவர்களுக்கு சொஸ்தம் ஆயிடுத்துனா மேலே போகலாம்னு இருக்கேன். அட பைத்தியக்காரா, அந்த புராணம் சொல்கிறவர் சொன்னது சரிதான், ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன? இருக்கிற இடத்துலையே நீ உன்னுடைய வயதான தாய் தகப்பனார் அம்மா அப்பாவை நன்னா பார்த்துட்டு சேவை பண்ணினாலே அது காசிக்கு போகிற மாதிரி, கங்கையில் ஸ்நானம் பண்ணுற மாதிரி. அம்மா அப்பாவை தவிக்க விட்டுட்டு நீ என்ன புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணியம் பலிதமாகாது. அவர்களை எவ்வளவு சிரமப்படுத்தி நீ காசி யாத்திரை பண்ணணும்னோ கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னோ அவசியம் இல்லை. அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா, அவர்களை திருப்திப்படுத்து, அவர்களை சந்தோஷமா வை. ஒரு அம்மா தன்னுடைய வயிறு குளிர உன்னை ஆசீர்வாதம் பண்ணினா அதுக்கு மேலே உனக்கு தேவையான ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். நல்லவன் அவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிடிவாதம் பிடிச்சிருக்கலாம். இல்லை சுவாமி, எனக்கு தோணி எடுத்தோ நான் போயிட்டு வரேன்னு சொல்லலாம்.
ஏதோ நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன், இந்த ஒரு தரம் போயிட்டு வரேன்னு சொல்லலாம். ஆனா அவன் அப்படி சொல்லலை. நல்லவனா இருக்கிறதுனால சொன்னதை கேட்டான். இப்போ நான் என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டான். அவர் சொன்னார், இங்கேயே டென்ட் போட்டுக்கோ, நல்லா கட்டிக்கோ, அம்மா அப்பாவை வச்சுக்கோ, அம்மா அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, அவர்களுக்கு சேவை பண்ணு, அதுவே நீ காசி கங்கை போன புண்ணியத்தை உனக்கு கொண்டு கொடுத்துடும் அப்படின்னு சொன்னார். சந்தோஷமா குடிசை போட்டுண்டான். ஒரு கோவில்ல ஒரு தெய்வத்தை பக்தன் எப்படி உபாசனை பண்ணுவானோ அதை மாதிரி அம்மா அப்பாவை உபாசனை பண்றான். கார்த்தால அவர்களை பல்லு தேய்க்கிறதுக்கு கூப்பிட்டு போவான், அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி விடுவான், வேற வஸ்திரம் எடுத்து கொடுப்பான், அவர்களுக்கு ஆகாரங்கள்லாம் பண்ணி போடுவான், அவர்கள் சாப்பிட்ட பிறகு கால் பிடிச்சு விடுவான். எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவனே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பா எல்லாரோடையும் அங்க அவன் இருந்துட்டு இருக்கான். இந்த க்ஷேத்திரத்துல தான், இந்த நதிக்கரையில. இது சரித்திர காலத்துல நடந்த சம்பவம் இல்லை, புராண காலத்துல நடந்த சம்பவம். புராண காலத்துல எந்த காலம்னா, அப்பதான் கிருஷ்ணர் துவாரகையில ராஜாவா இருக்கார். துவாரகையில ராஜாவா இருந்துட்டு கிருஷ்ணர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம். கிருஷ்ணர் துவாரகையில ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு நாளைக்கு நாரதர் அவரை பார்க்கறதுக்கு வரார். நாரதர் எப்பொழுதும் பஜனை பண்ணிட்டே வருவார் இல்லையா? கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா, நந்த நந்தன கோவிந்தா, ஹரே ராமா கிருஷ்ணா கோவிந்தா, அப்படி பஜனை பண்ணிட்டே வரார் நாரதர். நாரதர் வந்த உடனே துவாரகாதிபதியான கிருஷ்ணன் நாரதரை வரவேற்று உட்காத்தி வச்சு, நாரதரே எப்படி இருக்கீர், சௌரியமா இருக்கீரா, என்ன விஷயம், எல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய முகம் வாடி இருக்கே கிருஷ்ணா, என்ன காரணம்? நீ உன்னுடைய முகம் வாடி நான் பார்த்ததே இல்லையே, எப்பொழுதும் சந்தோஷமா சிரிச்சுட்டு கலகலன் இருப்பியே நீ. கிருஷ்ணாவதாரத்திலே அவதாரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, கிருஷ்ணன் கவலைப்பட்டான், கிருஷ்ணன் புலம்பினான், கிருஷ்ணன் அழுதான், கிருஷ்ணன் துக்கப்பட்டான்ங்கிறதே வராது. கிருஷ்ணனுக்கு துக்கம் வராம இல்லை, கிருஷ்ணனுக்கு கஷ்டம் வராம இல்லை, கிருஷ்ணனுக்கு மேல அவனை எதிர்த்து படையெடுத்துட்டு வந்தவர்கள் இல்லாம இல்லை. யார் வந்தாலும் கூட அதை சமாளிச்சுட்டு போயிடுவான், சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு போயிடுவான். அதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு பெருமை, மேன்மை. அந்த கிருஷ்ணருடைய முகமே இப்படி வாடி இருக்கிறத பார்த்த உடனே நாரதர் கேட்கிறார், என்ன கிருஷ்ணா ஒரு மாதிரி இருக்கு? இப்படி இல்லை, ஒரு சின்ன குழந்தை ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தா அந்த அம்மா அப்பா அந்த குழந்தையை எப்படி கொஞ்சுவா? ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு தம்பதிகள் எவ்வளவு கஷ்டப்படுறா, விரதம் இருக்கான், ஏதோ தபஸ் பண்றான், பூஜை பண்றான், என்னென்னவோ பண்றா ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. ஒரு சாதாரண மனுஷிய குழந்தை பிறந்தாலே அவர்களுடைய அம்மா அப்பா இவ்வளவு சந்தோஷப்படுறாளே, அந்த குழந்தையை கொஞ்சறாளே, அந்த குழந்தையும் அவளுடைய அம்மா அப்பாவை மழலை பேச்சுக்கள்னாலையும் தளர்நடையினாலையும் அந்த பால லீலைகளையும் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதே. உலகத்துல பிறப்பே இல்லாதவன் நான் ஆதி அனாதி. அப்பேற்பட்ட நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா பிறந்தேன் காராகிரகத்துல. ஆனா பிறந்த அன்னைக்கே அங்கிருந்து கோகுலத்துக்கு வந்துட்டேன். கோகுலத்துக்கு வந்து அங்கிருந்தே நான் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டேன். என்னுடைய அம்மாவும் அப்பாவையும் நான் ஒரு நாள் கூட அம்மா அப்பான்னு குழந்தையா மழலை சொற்கள்னால கூப்பிட்டதில்லை. ஒரு நாள் அவர்கள் என்னை இடுப்புல உட்காத்தி வச்சுட்டு எனக்கு மம்மு ஊட்டி விட்டதில்லை. அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நான் தளர்நட போனதில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா அம்மாவை வயதான காலத்திலையும் நான் சரியாக பார்த்துக்கல, எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, அந்த ஒரு குறை என்னுடைய மனசை உறுத்திண்டே இருக்கு நாரதா. जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम